இது வந்து மேட்ச் பற்றி இல்லை, பட் தமிழ் பிளேயர்ஸ் வந்து பிகேல நிறைய வந்துட்டு இருக்காங்க. இப்போது அருள் இருக்கார், சுதாகர் இருக்கார், தீபக் இருக்கார். ஸோ லைக் தமிழ் பிளேயர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எப்படி ஃபீல் பண்ணுறீங்க கோச்? ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. இன்னும் நிறைய வர்றதுக்கு நமக்கு சான்ஸ் நிறையா இருக்குது. நான் தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு கபடி வந்து கீழேருந்து மேலே வரைக்கும் நல்லாவே பில்டு இருக்குது. அதனால் இன்னும் நிறைய பிளேயர் வந்து பிகேல வர்றதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது. அது ஃபாலோ அப் கோச், எதனால நினைக்கிறீங்க? உங்கள் கருத்து அதை பற்றி, லைக் எதனால் இந்த மாதிரி இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னு நினைக்கிறீங்க கோச்? எதனால என்ன புரியல? லைக் தமிழ்நாட்டில் வந்து லைக் கவர்மெண்ட்னாலையா இல்லைனா வந்து இந்த ஸ்போர்ட் ஆக்சஸ் இல்லை, நம்ம ஆரம்பத்துலேருந்தே நமக்கு வந்து கபடி வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்ச கேமு. ஸ்கூல்லேருந்து காலேஜ் எல்லாமே கபடி வந்து மற்ற கேமோட கபடி வந்து எல்லா இடத்துலையுமே இருக்குது. ஸ்கூல், காலேஜ் எல்லாமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஸோனு, இன்டர் ஸோனு, அதுபோக டிஸ்ட்ரிக்ட்லேயும் வந்து நிறைய டோர்னமெண்ட் நடத்துகிறாங்க. முக்கியமாக தமிழ்நாடு முழுக்க எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையுமே நடத்துகிறாங்க. அதனால் நிறையா ஸ்கூல் டைம், காலேஜ் டைம் எல்லாருமே வந்து கபடி விளாண்டு தான் வேறு ஏதாவது ஒரு கேமுக்கு போவாங்க. இல்லாட்டி கபடியை பற்றி தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. நார்மலாக இருக்கிறவங்க கூட கபடியை பற்றி எல்லாமே தெரியும். நம்ம தமிழ்நாடு இப்போன்னு இல்லை, நம்ம வந்து ஒரு முன்னாடி இருந்தே ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே நம்ம கபடிக்கு வந்து நிறையா அந்த பில்டு கீழேருந்து மேலே வரைக்கும் கரெக்டாக இருக்குது. அதனால் இன்னும் நிறைய பேர் வர்றதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது. पटना खिलाफ है और एक और बड़ा स्ट्रॉन्ग रेडर है उनके पास, अयान। अयान को आप कैसा रेडर मानते हैं और कितना बड़ा चैलेंज होगा आपके? नेक्स्ट मैच पटना के साथ है और अयान अच्छा रेडर है। अब की बार भी अच्छा किया, पिछले सीज़न भी बहुत अच्छा किया है। तो चैलेंज तो जैसा कोच साहब अभी जाके कल के मैच, परसों के मैच के लिए प्रिपरेशन करेंगे, जो प्लान होगा उसी पर खेलेंगे। नहीं, लेकिन फिर भी आप एज ए रेड डिफेंडर हो, आप अयान को कैसा आंकते हो और कितना बड़ा, कैसा आप रेडर मानते हो और कितना बड़ा चैलेंज हो सकता है? अच्छा रेडर सर, चैलेंज तो होगा ही, पर डिफेंस एकजुट होकर खेलेगा तो कि कोई भी अच्छा रेडर हो, अगर चारों लोग मिलकर साथ अच्छा खेलेंगे तो कोई दिक्कत नहीं। पटना के खिलाफ मैच में जीत कितना इंपॉर्टेंट होगा आपके लिए? बिल्कुल इम्पोर्टेंट होगा, क्योंकि अभी सभी टीमें हैं जो 4-5 से नीचे वाली सभी ऊपर नीचे ही चल रही हैं। अभी डू एंड डाई मैच है, सभी अगर जीतेंगे तभी आगे जाएंगे। नए कोच आए हैं, इससे कोई परेशानी आप लोगों को, कोई दबाव हो सकता है? नए कोच के आने से पटना में नए कोच आए हैं। नहीं, ऐसा कोई दिक्कत नहीं है। அண்ணா சுரேஷ், நான் ஒன்றும் இல்லைண்ணே. இப்போது நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளே ஆஃப் இது வரைக்கும் ஒரே ஒரு தடவை தான் போயிருக்கோம் தமிழ் தலைவாஸ். இப்போ அதுக்கான வாய்ப்பு இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 6 மேட்ச்சில் 4 மேட்ச் ஜெயிச்சாலே நம்ம வந்து பிளே ஆஃப் போயிடலாம். 8வது பிளேஸ்லேயாவது பிடிச்சி நம்ம பிளே ஆஃப் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் டஃப்பான டீம்ஸாக இருக்காங்க. நம்ம எப்படி ப்ரிப்பேர் ஆக போகிறோம், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். இல்லை, இந்த சீசனை பொறுத்தளவுக்கு எல்லா டீமுமே டஃப்பான டீம் தான். இவங்க இந்த மேட்ச் கண்டிப்பாக ஜெயிப்பாங்கன்னு யாரையுமே சொல்ல முடியல. ஏன்னா லாஸ்ட் மேட்ச் கூட நாங்கள் ஹரியானா வின் பண்ணோம். அவங்க அதுக்கு முந்தின மேட்சும் லாஸ் பண்ணியிருந்தாங்க. கண்டினியூவாக வின் பண்ணிட்டு வந்தாங்க. எல்லாரும் எல்லா டீமையும் வந்து வின் பண்ணுறாங்க. நமக்கு நல்ல சான்ஸ் இருக்குது. ஆனால் நமக்கு என்ன, ஃபஸ்ட்டு ஒரு 2-3 மேட்ச்சு ஜெயிக்கக்கூடிய மேட்ச்சை வந்து நம்ம கொஞ்சம் லாஸ் பண்ணிட்டோம். அதனால் இப்போ வந்து நமக்கு எல்லாமே டூ ஆர் டை மேட்ச் மாதிரி இருக்குது. ட்ரை பண்ணலாம், கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். பிளே ஆஃப் கண்டிப்பாக போகணும். இப்போ முன்னை விட இப்போ டீம் நல்லா தான் இருக்குது. அதனால் பிளே ஆஃப்க்கு ஃபுல்லாக ட்ரை பண்ணி விளாடுவோம். कोच ग्रेट विन, बहुत मज़ा आया, बहुत क्लोज मैच था। और ऐसे क्लोज मैच कोच साहब और योगेश आते हैं, कहते हैं कि हम क्लोज मैच काफ़ी हाथ से हमारे जाते हैं। आज आपने अच्छे से क्लोज करा, फिनिश करा, कितने खुश हैं और क्या कहेंगे एटमॉस्फेयर के बारे में? ये मैच हम जीतने के लिए बहुत इम्पोर्टेंट था। हम अर्जुन देसवाल के ऊपर बहुत प्लान किया है। एक ही राइडर आएगा, वो भी लास्ट मैच में अर्जुन देसवाल अच्छा पॉइंट निकाला था, इसलिए हम फुल फोकस उसको ऊपर रखे। उसको फेलियर किया तो हम जीतेगा। और ये मैच जीतने का हमारा बहुत ज़रूरी था, ये मैच जीतने के लिए। अर्जुन पे फोकस था बिल्कुल। लास्ट मैच उन्होंने सिंगल हैंडेडली जिताया, बहुत अच्छा खेले। वो संजय भाई का जो टैकल था अर्जुन पे, 1-2 इंच का फ़र्क था, उनका हाथ पहुंचने वाला था। बहुत अच्छा टैकल था, बहुत क्रूशियल प्रेशर मूवमेंट में। तो उसके बारे क्या कहेंगे? उस पर क्राउड का रिएक्शन भी बहुत ज़्यादा अच्छा था, क्या कहेंगे? हम भी थोड़ा उसको, वो डिसाइड राइड था, उनका पॉइंट चाहिए था। और हम इधर कैच करना ही पड़ेगा। अगर कैच नहीं किया तो हम फेल हो जाएगा। वो उसको कैच कर दिया तो वो फेल हो जाएगा। हमारा प्लान ये था, सिंगल आदमी कैच करने के लिए प्लान था, लेकिन हमारा लड़कों सारे मिल के सपोर्ट करके वो कैच सक्सेस हो गया।
अच्छा हुआ। योगेश, आप काफ़ी क्लोज मैचेस और हार्ट ब्रेक आपने देखे हैं, टाई ब्रेकर्स में, सब में कितने खुश हैं आज की इतना होम क्राउड था उनका, आपने इतना टफ मैच क्लोज करा और टीम धीरे धीरे मेच्योरिटी ज़्यादा दिखा रहा है और पॉइंट्स टेबल में भी अच्छा छलांग मारा है टीम ने। देखिए काफ़ी खुशी की बात है क्योंकि हमारे लिए मतलब ये मैच जीतना बहुत इंपॉर्टेंट था। पॉइंट टेबल में भी हमें मतलब ऊपर आने के लिए मतलब चांस था, तो सभी प्लेयर्स ने करके दिखाया और अच्छा परफॉर्मेंस दिया तो जीत गए मैच। அண்ணா ஜீவானந்த் அண்ணா, ஆக்சுவலாக வந்து சென்னை லெக்கில் உங்களுக்கு இதோட மேட்ச் முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறமா டெல்லி லெக்கில் தான் இருக்குது. எப்படி ஒரு லாங் கேப் இருக்குது? ஏன்னா இந்த ரெண்டு மேட்ச்சுமே வந்து க்ளோஸ்டாக தான், ஒரு மேட்ச் வந்து டை பிரேக்கர் போச்சு, இன்னொரு மேட்ச் வந்து க்ளோஸ்டு வின்னாக தான் இருந்துச்சு. ஸோ அடுத்து எப்படி ரெடியாக போகிறீங்க? அது இல்லாமல் தீபக் சங்கர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காரு, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. லாங் கேப் இருக்குது எங்களுக்கு. இந்த டைமில் வந்து நம்ம டீமை எப்படி யாருக்கு இன்ஜுரியாக இருந்தால் கொஞ்சம் ரிகவரி பண்ணுறதுக்கு அது வந்து நம்ம ஃபிட்னஸ் கோச் அதெல்லாம் பார்த்துக்கிறாரு. நம்ம அடுத்த மேட்சுக்கு எப்படி ப்ரிப்பேர் ஆகணுங்கிறது நம்ம அதுக்கு டைம் இருக்குது. இன்னொன்று தீபக் வந்து நம்ம தமிழ்நாட்டில் இப்போ ஒரு யங் பையன், நல்ல ஒரு சின்ன வயசில் உள்ள ஒரு பையன். இவனோட டேலண்ட் வந்து நாங்கள் நேஷனல்ஸ்லேயே பார்த்து அங்கேயே அவனை பிடிச்சிட்டே போயிட்டோம். அவன் ஃப்யூச்சரில் வந்து நல்ல ஒரு பிளேயராக வரலாம். இன்னும் ஒரு 2 ஸ்கில் அவன் எக்ஸ்ட்ரா பண்ணால் இன்னும் இந்தியாவிலே டாப் डिफेंडराக வரலாம். आखिरी सवाल योगेश, आपने तमिल तलेवस से आज रिवेंज लिया, मैच जीते, साउदर्न डर्बी का काफ़ी इंपॉर्टेंस रहता है, मोमेंटम बढ़ता है ऐसे मैच बाद। 4-5 दिन का ब्रेक है, सीधा जयपुर में पहला मैच, दिल्ली में जयपुर के साथ आपका पहला मैच होगा जो कि जयपुर लेग का रिपीट है, वो भी आप जीते थे, तो कैसे देखते हैं आने वाले दिन? थोड़ा टीम टाइम ऑफ लेगा, फिर प्रैक्टिस करेगा, एक ब्रेक आ रहा है तो कितना अच्छा है आपके लिए? देखिए मतलब ये जो ब्रेक है उसमें हम अच्छे से प्रिपरेशन करेंगे, अपनी प्लानिंग करेंगे, स्ट्रेटजी बनाएंगे वही। और जो दिल्ली लेग में जैसे हमारा पहला मैच सेम जयपुर के साथ है, जयपुर में भी था हमारा, तो हम वही स्ट्रेटजी रिपीट करेंगे, वही मतलब जीत को कंटिन्यू रखेंगे। थैंक यू, ऑल द बेस्ट। थैंक यू।